பகுத்தறிவு இல்லாத காலங்களில் கூட நம்மளோட முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுமே ஆரோக்கியம் சார்ந்த தெளிவோடு தான் இருந்துச்சு. அவங்களோட ஒவ்வொரு செயலுமே வருங்கால ஜென்ரேஷனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இருந்துச்சு. ஆனால் நாமளும் நாகரிகம் நவநாகரிகம் அப்படிங்கிற பேரில் அவங்களோட ஒவ்வொரு செயலையுமே கிண்டல் அடித்து குறை சொல்லி அதை ஃபாலோ பண்ணாமலே அதோட மகிமை தெரியாமலே அப்படி விட்டுட்டோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிறப்ப கை கால் முகங்களை அலம்பாமல் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அலம்புறது அழுக்கு தூசி மட்டும் இல்லைங்க, கிருமிகளும் போகிறதுக்காக தான். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாச்டு பாத்ரூம் வித் பெட்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் முந்திலாம் பார்த்திங்கன்னா கழிவறையும் சரி குளியலறையும் சரி கொல்லைப்புறத்தில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கிருமிகளோட தாக்கத்திலேருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் கூட நம்மளோட கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முடுக்கு மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சலூனுக்கு போய் முடி வெட்டிட்டு வர்றப்ப, கடையில் இறைச்சி மீன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வாங்குறப்ப, துஷ்டி வீடுகளுக்கெலாம் போயிட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படி வீட்டுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி முடுக்கை யூஸ் பண்ணி கொல்லைப்புறத்தில் போய் நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த முறை இன்னுமே எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.